நிமிஷம் இந்த வீடியோ தட்டிடாதீங்க. இந்த பெரிய ஆழமான குழாய் கிணறு, பெரிய கிணறு இதில் இருந்தெல்லாம் நம்ம மோட்டர் போட்டு தண்ணி எடுப்போம் எளிதாக எடுக்கிறதுக்காக. ஆனால் அதே மாதிரி இங்கேயும் ஒரு குழாய் கிணத்துல வந்து மோட்டர் போட்டிருக்காங்க. அதையும் தாண்டி ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நடக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன், வந்து பாருங்களேன். உங்களுக்கு வடிவாக காட்டுறேன் பாருங்கள். இதில் இருக்கிற அந்த குழாய் கிணறுக்கு தான் இந்த மோட்டர், இந்த பைப் லைன் எல்லாமே செஞ்சுருக்காங்க. ஆச்சரியமான விஷயத்தை பாருங்கள். அந்த குழாய் கிணத்துலேருந்து தண்ணி ஊறி அந்த குழாய்க்கு வெளியால் ஊற்றுதுங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன கிணறும் கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 100 அடிக்கு ஆழமாக இருக்கிற ஒரு குழாய் கிணறு. அந்த தண்ணி பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஊறி அந்த குழாய்க்கு வெளியால் ஊற்றினே இருக்குதுன்னு. நான் எவ்வளோ தான் கையை வச்சு ஃபாஸ்ட்டாக அந்த தண்ணியை வெளியால் தள்ளுனாலும் அது ஒரு செகண்டில் மறுபடியும் ஊறிடுதுங்க. இதுக்கு எதுக்கு அந்த மோட்ரு போட்டுவான்னு? அந்த பைப்லேருந்து ஊற்றுற தண்ணியவே நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம் தேவைக்கு. நீங்கள் இந்த மாதிரி எங்கேயாச்சும் இந்த குழாய் கிணறு தண்ணி ஊறி வெளியால் ஊற்றுறதை பார்த்துருந்தா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிவிடுங்க. எனக்கு அது வந்து ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது. நான் எவ்வளோ தான் ட்ரை பண்ணி தண்ணியை தள்ளுனாலும் அது வெளியால் ஊற்றினே தான் இருக்குது. அவன் பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தள்ளுறான், ஆனால் அந்த தண்ணி வெளியில் ஊற்றினே தான் இருக்கும். பாருங்கள், கை எடுத்தோன்னே ஊறிடும். இங்கே பாருங்கள், மறுபடியும் ஊறி கீழே ஊற்றுது. ஆனால் ரொம்ப ஆழமான கிணறுங்க. 100 அடியோடு ஆழமாக இருக்குது. எந்த நேரமும் வெளியால் ஊற்றினே தான் இருக்குமா அந்த தண்ணி.